அனைவருக்கும் வணக்கம். புத்தர் அவருடைய சீடர்களோட சாலையில் நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு வீட்டில் போய் உணவு கேட்குறாரு. அந்த வீட்டு பெண் புத்தரை நல்லா கடுஞ்சொற்களால் பேசிடுறாங்க. உடனே புத்தருடைய சீடர் என்ன நீங்கள் படு செவனேன்னு இருக்கீங்க, அவர் இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, அவன் பேசின வார்த்தைகள் எதையுமே, சொற்கள் எதையுமே நான் எனக்குன்னு எடுத்துக்கல, அது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி, அவங்க உங்களை தானே பேசுனாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் கையில் இருந்த கமண்டலத்தை இந்த சீடர்கிட்ட கொடுத்து, இதை நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கொஞ்ச நேரம் வச்சுருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, இந்த கமண்டலம் யாரோடது அப்படின்னு கேட்குறாரு. இது உங்களுடைய இதுதான், நீங்கள் தானே என்னை கொஞ்ச நேரம் வச்சுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி, இனிமேல் எனக்கு அந்த கமண்டலம் வேணாம், அதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் சிறிது நேரம் கழித்து திரும்ப கேட்குறாரு, இந்த கமண்டலம் யாரோடது? இந்த கமண்டலம் என்னுடையது, நீங்கள் எனக்கே கொடுத்துட்டீங்க, அதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் விஷயம். அந்த பெண் பேசும்போது அந்த பொருள், அந்த வார்த்தைகள் எதுவும் எனக்கானதான் நான் எடுத்துக்கல, அதை அந்த அம்மாட்டையே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே யோசிக்கலாம், நம்ம எல்லாரும் என்ன புத்தரா, இந்த மாதிரி ஒருத்தவங்க கடுஞ்சொற்களாக பேசும்போது எப்படி நம்ம சிவனே நம்ம வேலையை பார்க்குறதுன்னு கேட்கலாம். ஆனால் உண்மையில் ஒருத்தவங்க பேசுகிறப்ப, சண்டை போடுறப்ப, இல்லை கடுஞ்சொற்கள் பேசும்போது நாமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாதிரியே பேசி ஆகணும். அதுலேருந்து வரணும்னா அதுவும் அதிகமாகிடும் பிரச்சனை. அந்த அளவுக்கு நம்மளால் இறங்கவும் முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட்டு நம்ம நகரணும் இல்லையா? அப்போ அந்த கடுஞ்சொற்களை நமக்கானது இல்லை நம்ம எடுத்துக்கிட்டு ஏதோ சொல்கிறாங்க வளர்றாங்கன்ட்டு நம்ம நகர்ந்தா மட்டும்தான் இதுலேருந்து விடுபட முடியும். இந்த கதையோட நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஆழ்ந்த பொருள் புரியும். நன்றி.